நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பரிவான நமஸ்காரங்கள். வார பலன் 29/4/2024 5/5/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இது வழியாக பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான், ஏன்னா சித்திரை மாதத்தில் இருக்குது, சூரிய பகவான், சுக்கிரன், குரு 3 கிரகங்கள் இந்த வாரத்தில் 6ஆம் இடத்துல, அதாவது ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தோம்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது கன்னியா ராசியில் கேது பகவானும், சனி பகவான் கும்பத்திலையும், செவ்வாய், புதன், ராகு இந்த 3 கிரகங்கள் மீனத்திலையும் இருக்கக்கூடியது இந்த வாரத்தினுடைய விசேஷம். இந்த வாரத்தில் பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகமான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். 1/5/2024 சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறார். தனியாக குரு பெயர்ச்சி பலன்கள் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க ஒரு ராசிக்கும். சந்திர பகவான் இந்த வாரத்தில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார். அதாவது தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிகளுக்கு போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் வரக்கூடியது, இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே சஷ்டி திதி, அதாவது 29ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி. சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம். இதை தவிர முருகனுக்கு வழிபாடு மிகவும் ஏற்றம். அதாவது முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதி என்று விரதம் இருப்பவர்கள் நினைத்த காரியம் கைகூடும். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் 1/5/2024 அன்றைக்கி குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் மேஷராசி கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக அவருடைய பார்வையும் அவர் இருக்கும் இடத்தை வைத்தும் பார்வை பலனை வைத்தும் ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களை போட்டிருக்கேன், பாருங்கள் அவசியமாக. இந்த வார கடைசியான 4ஆம் தேதி, அதாவது இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா 4/5/2024 அன்றைக்கி ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம்ன்றது வைஷ்ணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதாவது இது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, மூவிங் டுவர்ட்ஸ் அமாவாசை, அதனால் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது மிகப்பெரிய விசேஷம். பாப விமோசன ஏகாதசின்னு பேர். இந்த விரதம் இருப்பவர்களுக்கு எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும், தவறு எந்த ஒருத்தருக்கு பண்ணியிருந்தாலும் அதை போக்கக்கூடிய பாப விமோசனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி. இன்றைக்கி 4/5/2024 அன்றைக்கி பார்த்தோன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும். அக்னி நட்சத்திரம் அப்படின்னா பரணி 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது பாதத்திலிருந்து, பரணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரலும், அதாவது கிட்டத்தட்ட 8 பாதங்கள். பரணி 3, 4, கிருத்திகை 4 பாதங்கள், ரோகிணி 2 பாதம், 8 பாதங்கள் சூரிய பகவான் மூவ் பண்ணுற காலகட்டம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 25-26 நாள் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு பாதம் தாண்டறதுக்கு 3.2 டிகிரி, ஒரு நாளைக்கு 1 டிகிரி தாண்டுவார் சூரிய பகவான். அதனால் 3 நாளும் 20 நாழிகை அப்படின்னு சொன்னால் 8 மணி நேரம் வரும். அதனால் 8 பாதங்கள் தாண்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் 25-26 நாள் ஆகும். ஸோ 4ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரலும் கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது 4/5/2024 29/5/2024 வரலும் உண்டான காலத்தை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சுபகாரியங்கள் பண்ணுறது இல்லை. அதாவது இப்போ வீட்டில் சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய திருமணம், காது குத்தல், இந்த மாதிரியான சீமந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதில்லை. இது ரொம்பவும் முக்கியமான விஷயம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன், மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிஞ்ச வரலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால்
அதாவது பால் இல்லைன்னா நீர் மோர் இதெல்லாம் வந்து தானம் கொடுங்க. ஏன்னா இப்போ வெய்ய காலம் வேறு, நீர் மோர்லாம் வந்து கொடுத்தலையானால் வழிபோக்கர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 29/4/2024 5/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சலையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, ராசி சந்தி, லக்ன சந்தி, எந்த சந்திகள் இருக்குன்றதை பார்த்துட்டு, அதை தவிர வந்து ராகு கேத்துவில் வந்து எந்த கிரகங்களும் அடைப்பட்டிருக்கா இல்லை சேர்ந்து இதுவாகிருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு, உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்த்துட்டு, இன்றைய கோல்சார பிரகாரம் எந்த பலன்கள் வருது அப்படின்றதையும் பார்த்து என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிக்கிறேன். அதை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 29/4/2024 5/5/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதீத சுபத்துவம் அடைகிறது. தந்தையின் வழியில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் தந்தையின் வழியில் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய, அதாவது பூர்வ சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து ராகு பகவான், செவ்வாய் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது வந்து மறைந்த இடத்திலிருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு. இந்த வாரம் பார்த்தோன்னா உங்களுடைய தந்தையின் சொத்துக்கள்லாம் பிரித்து கையில் கொடுத்துருவா. அதனால் இந்த வாரத்தோடு உங்களுக்கு உண்டான சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 2ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் பேச்சினால் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வாரம் 1ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 29/4/2024 5/5/2024 வரலும் உண்டான வாரத்தில் 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோன்னா உங்களுடைய பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் கொஞ்சம் நளினம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிறு சிறு தொல்லைகளை மாற்று தொழில் ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நண்பர்களை அதிகமாக நம்ப வேண்டாம். மாற்றுப்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா சனி பகவான் சப்தமத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பார்ட்னர் வந்து உங்களை வந்து எப்படியும் டாமினேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு மறைமுகமாக பணம் வரும், லேண்டு அதெல்லாம் வந்து மறைமுகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த இது வித்திங்களேனால் லேண்டு ஏதாவது வித்திங்கன்னா திடீர் பண வரவு வரும். அது வந்து ராகு 8ஆம் இடத்துலேருந்து செவ்வாயோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால திடீர் பண வரவு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார். இதன் மூலியமாக பார்த்தோன்னா 11ஆம் அதிபதியும் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால பணவரவு நேரடியாக வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. சகோதரர்களுக்கு, மூத்த சகோதரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தோன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 30ஆம் தேதி கார்த்தால் ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 5ஆம் இடத்துல குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. சிறு சிறு செலவுகள் குழந்தைகளுக்காக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 30ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி மதியம் ஒரு 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் குரு பகவானால் திருப்பியும் பார்க்கப்படுறார். ஏன்னா குரு பகவான் 10ஆம் இடத்துல போய் சந்திர பகவானை பார்க்குறார். 29ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரலும் சந்திரன் வந்து குருவினுடைய பார்வையிலே இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான், அதாவது குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவானை பார்க்குறது பெரிய விசேஷம். வேலைக்காக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் போட்டித் தேர்வில் எழுதுகிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 7ஆம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் பார்த்தாலேயானால்
புணர்ப்பு யோகம் அமையிறது. சனி சந்திரன் 2 பேரும் சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி மாலை ஒரு 3:04 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான், மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய அதாவது சனி பகவான் இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தர் மூலியமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதை தவிர தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி மாலை ஒரு 5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். செவ்வாய் பகவான் புதன் மற்றும் ராகுவோடு சேர்ந்து சம்பந்தத்தில் இருக்கிறதுனால பொறுமையாக இருக்கிறது நல்லது. 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போகிறதுனால யோகம். ஏன்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது நிச்சயமாக யோகம். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் கவனம் தேவை. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பொதுவாக பார்த்தீங்களேனால் இந்த சிம்மராசிக்காரர்கள், அதுவும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, ஹெச்ஆராக இருக்கிறவங்க, அரசு பிரமுகர்கள், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சினால் பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறதன் மூலியமாக இந்த வாரம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது.